அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 28, 2024. இன்று தேய்பிறை பிரதோஷம். கருத்தில் கொள்ளுங்க. சமநோக்கு நாள். இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று அதிகாலை 2:41 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி. சந்திராசன ராசி மீனம், மேசம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. ராகுகாலம் காலை 9 to 10:30. ராகுகாலம் காலை 9 to 10:30. யமகண்டம் மதியம் 1:30 to 3 மணி. யமகண்டம் மதியம் 1:30 to 3 மணி. குளிகை காலை 6 மணி to 7:30. குளிகை 6 மணி to 7:30. சூலம் இன்று கிழக்கு. சூலம் இன்று கிழக்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசம். மேசத்தை பொறுத்த மட்டும் இன்று அவங்க நாள் அருமையாக இருக்குது. அவங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் மேன்மை அடையக்கூடிய நாளாக தான் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. நாளை பொறுத்த மட்டும் சிறப்பாக இருக்குது. அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த மேசராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கையாண்டு தான் வண்டி வாகனத்தை செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, பிரேக் இருக்குதா, வண்டியை சரியாக எல்லாம் ஏங்க தான் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசம் இருக்கிறதுனால அது ஒரு மனிதனின் மன உளைச்சல், மன அழுத்தம், மன சோர்வு, உடல் சோர்வு எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம். கருத்தில் கொள்ளுங்க. இல்லைன்னா உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேசத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்கிறதுனால மதிப்பு, மரியாதை, அதாவது அலுவலகத்திலையும் இல்லத்திலையும் பஞ்சம் இருக்காது. சந்திராசம் இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் உபயோகிக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக உபயோகிக்கணும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. 2வது ராசி ரிஷபம். அவங்களுக்கும் நாள் இன்று சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக தான் இன்று அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு தேர்வு எழுதினாலும் சரி, இன்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை கூடும். இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குது. அவங்க இந்த நாளை கொஞ்சம் கூடுதலாக, இப்போ தக்காளி வெங்காயம் வியாபாரம்லாம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி விற்றாங்கன்னா அவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம், அதுக்கு மேலே கூட கிடைக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சொந்தமாக நிறுவனம் வச்சுருங்க, சொந்தமாக கடை வச்சுருங்க, சொந்தமாக ஹோட்டல் வச்சுருவங்களுக்கும் இன்றைய நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமான நாளாக அமைய உங்களுக்கு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக இருக்குது. சுமாரான நாள் இருந்தாலும் நண்பருடைய, அதான் பாலிய சிநேகிதர்கள், நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் அலுவலகத்திலையும் நெருக்கமான நண்பர்கள் பழகுவாங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவியை ஒற்றுமை கூடும். கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டுக்கும் நண்பர்கள் உங்களை சந்திக்க வருவாங்க. இல்லை நீங்கள் வழியில் எங்கன்னா போகக்குள்ள நண்பர்களை இன்று அதிகமாக மீட் பண்ணக்கூடிய
நாளாக அமைந்திருக்குது, கருத்து கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று சிறப்பான நாளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தாங்குது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் ஒரு வேலையை நீங்கள் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரிலேயே ஒருத்தர் உட்காந்து உங்களுக்காக போட்டி போட்டு இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவிலேயே போட்டிகள் அதிகமாக இருக்கும், விட்டு கொடுத்துருக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உயர்ந்தவளா, அதாவது நீங்கள் உயர்ந்தவங்களா, நான் உயர்ந்தவனா இன்னும் ஒரு தாழ்வு உணர்ப்பான்மையில் ஒரு போட்டிகள் நடக்கலாம். அந்த போட்டி குடும்பத்துக்கு ஆகாது. அதை கருத்தில் கொண்டு விட்டு கொடுத்து செல்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக சிறப்பு. ஏன்னா வாழ்க்கை என்பது வாழறதுக்கு தான், நம்ம மன கஷ்டத்தோடு வாழறதுக்கு இல்லை. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் அமைதியாகவும் அன்பாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்க இன்று சுகமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உணர்வாங்க, கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும், பிள்ளைகளிடத்திலும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இன்று பிள்ளைகளிடத்தில் எது சொன்னாலும் தாய் தந்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்கள் அந்த அறிவுரையை பெற்றுக்கொள்வார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்து கொள்வார்கள். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு பாராட்டுகள், அதை பாராட்டு பரிசு மொழியில் நினைக்கூடிய நாளாக தான் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இன்று உங்களுக்கு மிகவும் சுகமான நாளாக அமைஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த நாள் செல்லும். நீங்கள் அதன் அடிப்படையே அந்த அடிப்படையின் நாளின் கணக்கில் நீங்கள் இந்த நாளை செலவழித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாள், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாகுது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. அதாவது தொட்டதெல்லாம் வெற்றி, வெற்றியில் பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிறு தொழில் செய்வர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை அறிந்து நீங்கள் பயன்பெறுது இந்த நாளை நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றிக்கலாம். அலுவலகத்திலையும் சக ஊழியருடைய ஒற்றுமை இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. மேலதிகாரிகிட்டையும் உங்களுக்கு பாராட்டு இருக்கும். இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகமாகும், ஒற்றுமை அதிகமாகும், கருத்தில் கொண்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான், கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. மேலதிகாரிகள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இன்று நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சிறு தொழில் செய்வங்களுக்கு இன்று வரவு அதிகமாக இருக்கும். அவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருப்பதால் துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிக மிக அருமையாக இருக்குது. அவங்கள் உங்களுடைய லாபத்தை அதிகமாக பார்க்கலாம், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. எந்த வேலையை செய்தாலும் அவங்க முயற்சி செய்து தான் இந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி அதே நிலை தான் காலப்படும், கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்டையும் பேசக்குள்ள மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அப்போ தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். இல்லைனா மன கஷ்டம் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிட்டு நாளைக்கு வர நாளும் அதே நிலையில் தொடர ஆரம்பிச்சிடும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கருத்தில் கொள்ளுங்க. அது எந்த நாளாக இருந்தாலும் நம்ம தேவையில்லாத இடத்துல போய் பேசாமல் தேவை இருக்கிற இடத்துல பேசிட்டு நம்ம மாட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு அமைதியாக இருந்துட்டா எந்த நாளும் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த நாள் அது வேலையை பார்க்கும், நம்ம வேலையை பார்ப்போம், கருத்தில் கொண்டுங்க. அது அடிப்படையிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும், கருத்தில் கொண்டு செலவழிங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது, உயர்வான நாள். உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்த எந்த நபராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பும் பாசத்துக்கும் குறைவு இல்லாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க. அது போல நாளாக தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அமைந்திருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சிகரமான உங்கள் தகவல்களையும்
உங்களுடைய அன்பையும் அவங்ககிட்ட தெரிவிக்கக்குள்ள அவங்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு, அதாவது எப்படின்னா உங்களுக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு அடையிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாமையும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று உயர்வான நாள். வரவும் இரட்டிப்பாகும். சிறு தொழில் செய்வர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. நேற்று மகர ராசிக்காரர்களுக்கு புகழான உச்சமான நாளாக இருந்துச்சு. இன்று கவலை தரக்கூடிய நாளாக இருப்பதால் வார்த்தைகளை மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும்னு நிதானமாக யோசனை பண்ணி அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா இன்று இந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை அதிகமாகிடும். மன பயம் அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒன்று செய்துட்டு பயந்து இருக்கிறத விட நம்ம செய்யாமல் அமைதியாக இருக்கிறது மனித இயல்பில் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதையோட மிகவும் தாழ்வுடன் பேசுனீங்களா மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கணவன் மனைவிடையும் விட்டு கொடுத்து இருக்கணும். பிள்ளைகளிடையும் அவ்வளோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளர்வு தேவை. கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பத்தை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் நாளாக தான் இன்று நாள் இருக்குது. எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு லாபம் இன்று இரட்டிப்பாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கடையில் வேலை செய்தாலும் சிறு தொழில் செய்தாலும் சொந்தமாக நிறுவனம் வச்சுருந்தாலும் சொந்தமாக கடை வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இன்று நாள் முழுதும் மிகவும் சிறப்பாக இருப்பதால் இரட்டிப்பு லாபம் மிகவும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்று கூடுதலாக உழைத்தீங்கன்னா இன்னும் அதிகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அலுவலகத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கும் பஞ்சம் இருக்காது. பாசத்துக்கும் குறைவு இருக்காது. மேலே அதிகாரிகிட்ட உங்களுக்கு மரியாதை கூடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த நாள் கும்பராசியை பொறுத்து மட்டும் மிகவும் அருமையான நாளாக இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் இந்த நாளில் மகிழ்ச்சிகரமாக செலவு பண்ணலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீனராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். எதுலேயும் அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க. அவங்களுக்கு ஜெயமான நாளாக இருப்பதால் இன்று அவங்களுக்கு அருமையான நாளாக அவங்க மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. விட்டதை பிடிக்கிற நாளாகவும் இந்த நாள் இருப்பதால் எதலாச்சும் இப்போ நண்பர்கிட்ட இப்போ பணத்தை ஏதோ நண்பர்கள் கடனாக வாங்கியிருந்தாலும் இல்லை நீங்கள் நண்பர்கிட்ட கடனாக கேட்டிருந்தாலும் அதையெல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை கூடும். கருத்தில் கொள்ளுங்க. மேலே அதிகாரிகிட்டையும் நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். இல்லத்திலேயும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை ஒன்று கூடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு இன்று சந்திராசனம் இருக்குது. சந்திராசனத்தினால கவனத்துடன், அதாவது வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள கவனமாக இருக்கணும். போக்குவரத்து விதிமீறல்களை கரெக்டாக கையாண்டுட்டு தான் செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. வண்டியை வேகமாக இயக்குவதை தடுக்கணும். அதே போல் வண்டியை எடுக்கக்குள்ள வண்டி எல்லா கண்டிஷனோடு இருக்குதா, வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்று நீங்கள் வண்டியை எடுக்கணும். சந்திராசனம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும். சந்திராசனை பொறுத்த மட்டும் மன சோர்வு, மன உளைச்சல், மன இன்மை, உடல் வியாதிகள், விபத்து இதெல்லாம் தரத்துக்கு அது தயங்காது. கண்டிப்பாக அந்த வேலையை அது செய்யும். அதிலிருந்து ஏன்னா ஒரு மாதத்திலும் சந்திராசனம் கண்டிப்பாக வந்து தான் தீரும். நம்ம தான் அந்த சந்திராசனத்தை வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கணும். இப்போ ஒருத்தவங்கிட்ட பகை ஏற்படுறது, கணவன் மனைவி உறவில் அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு ஏற்படுது, மன கஷ்டம் ஏற்படுதுன்னா இதுக்கு சந்திராசனம் தான். நீங்கள் மிகவும் அதிகமான சண்டையை எடுத்து பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராசனால தான் இருக்கும். ஏன்னா சந்திராசனால யாரும் எப்பயும் பார்க்கறதில்ல. ஏதாச்சும் சுப காரியங்கள்
இல்லை வெளியூர் செல்கிறாங்க, அது போல நாள் தான் முக்கியமான நாளில் பார்க்குறாங்க. அது போல் பார்த்துட்டு போனால் நல்லது, கரெக்டு தான். ஆனால் டெய்லியும் பார்க்குறது மிகவும் சிறப்பு. நம்மளுக்கு சந்திராஷ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றா போல் நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கணும். இந்த நாளை சிறப்பான நாளாக நம்ம அமைச்சிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எம்பெருமான் சிவனர்களாலும் முருகப்பெருமான் கருணையாலும் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமான் துணையாலும் இந்த நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டேன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச புது புது தகவலை உங்களுக்கு தெரிவிக்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.